என்னங்க தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க வீட்ல பட்டாசு சத்தம் கேக்குது பாரு. அது வாங்க எங்க அண்ணன் முட்டா பையன் வீட்டில் இருக்க வரைக்கும் டெய்லியும் அவன் அடி வாங்குறது தீபாவளி மாதிரி பட்டாசு சத்தம் கேட்டுகிட்டே இருக்குங்க. ஏங்க அடி வாங்குறாங்கம்மா? அவன்கிட்ட எங்கள் அம்மா போய் மைசூர் பாக்கு வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொன்னாங்கங்க. தீபாவளிக்கு போனவன் இப்போதாங்க வரான். மைசூர் பாக்கு வாங்க எத்தனை நாள் ஆகுமா? மைசூர் பாக்கு வாங்க நாளாகாதுங்க. அதை மைசூருக்கே போய் வாங்கிட்டு வர்றதுக்கு தான் நாளாகும். என் மைசூருக்கு வாங்க மைசூருக்கே போயிருக்காங்க. அதுக்கு தான் அம்மா அவனை வெளுத்து கட்டுறாங்கங்க. அவன் அடி வாங்குற வரைக்கும் கொஞ்சம் மைசூர் பாக்கு சாப்பிடுவான். புஜ்ஜுக்குட்டி ஏன் இப்படி ஓடி வரீங்க? விட்டுருந்தா எங்கள் அம்மா என்னை நசுக்கி 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 தூக்கி போட்டிருப்பாங்கங்க. ஏங்க என்னாச்சுங்க? இனிய மழை வர கிளைமேட்டாக இருக்கா, அதனால அம்மா பஜ்ஜி சுட போகிறேன்னு சொன்னாங்கங்க. அம்மா பஜ்ஜி சுட்டு கொடுத்தாங்களாங்க? வழக்கம் போல் நானும் உதவி பண்ண போனேங்க. அதில் தாங்க சின்ன சிக்கலாகி போச்சுங்க. பஜ்ஜி சுடுறதுல என்னங்க சிக்கல் பெற? அம்மா பஜ்ஜி மிளகாய் மாவில் நினச்சி பஜ்ஜி போட்டாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன்னு தெரியுமாங்க? என்ன சேட்டை பண்ணீங்கள்? அது ஒன்றும் இல்லைங்க. பஜ்ஜி மிளகாக்கு பதிலாக பச்சை மிளகாய்னா பஜ்ஜி போட்டுட்டேங்க. அப்புறம் என்னங்க ஆச்சு? அப்புறம் என்னங்க, அது என் அண்ணன் சாப்பிட்டுட்டு ஒரே ஊன்னு கத்திட்டு இருக்காங்கங்க. உங்க சேட்டைக்கு எண்டே இல்லாமல் போயிட்டு இருக்குங்க. சரி மைக்காரரே, நீங்கள் 2 பஜ்ஜி சாப்பிட்றீங்களா? ஐயோ என்ன ஆளை விடுங்கண்ணே, இனிமே உங்களை எந்த கேள்வியும் கேட்க மாட்டேனே. மைக்காரரே, சும்மா சும்மா உங்களுக்குலாம் தரமாட்டேன், பயப்படாதீங்க. பட்டுக்குட்டி ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? ஒரு சின்ன சம்பவம் பண்ணிட்டேங்க, அதாங்க. நீங்க சம்பவம் பண்ணலன்னா தானே ஆச்சரியம். சரி என்ன பண்ணீங்க? அது வாங்க, என் அண்ணன் எனக்கு நிறைய வேலை வச்சுட்டே இருந்தாங்க. நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் பொங்கி எழுந்துட்டேங்க. சொல் என்னங்க பண்ணீங்க? என் அண்ணன் ப்ரஷ்ஷில் பேஸ்ட் வச்சு எடுத்துகிட்டு வான்னு சொன்னாங்க. நானும் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கட்டுமேன்னு சேஞ்சுக்காக என்ன பண்ணுறீங்க? இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய வச்சு எடுத்து போய் கொடுத்துட்டேங்க. விவகாரமான ஆளாக இருக்கீங்க போல நீங்கள். அந்த முட்டாள் பையன் அதை கூட கவனிக்காமல் வாயில் வச்சு விளக்கிட்டு இப்போ அவன் அவனு கத்திக்கிட்டு சும்மா என்னையே வேலை வச்சுட்டு இருந்தா. நான் பாவம். தங்கக்குட்டி ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? அது வாங்க, வழக்கம் போல என் அண்ணன் பண்ணுற காமெடி தாங்க. என்னாச்சுங்க? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் கிட்ட போனாங்களா. டாக்டர் நிறைய நட்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால என் அண்ணனை கடைக்கு அனுப்பி நட்ஸ் வாங்கிட்டு வாடான்னு சொன்னாங்கங்க. நட்ஸ் அண்ணன் வாங்கிட்டு வந்தாரா? நீங்களே பாருங்க, அவன் வாங்கிட்டு வந்து கொடுத்த நட்ஸை, பாதாம் பிஸ்தா நட்ஸ் வாங்கிட்டு வர சொன்னால் அவன் போல்டு நட் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஹைலைட், அவன் இந்த நெட்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அம்மாட. அப்புறம் என்னங்க ஆச்சு? அப்புறம் அம்மா அவனை போட்டு புரட்டி 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 எடுத்துட்டாங்க. நான் கூட டிவியில் ரீசார்ஜ் இல்லையே, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தாங்க. என் அண்ணனே போதுங்க என்ன டைம் சிரிக்க வைக்க. நீங்களும் சிரிச்சிட்டே இருக்கணுமா? அப்போ எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தங்கக்குட்டி ஏன் இப்படி ஓடி வர்றீங்க? விட்டுருந்தா எங்கள் அம்மா என் மண்டையை உடச்சி மாவில் கெத்திருப்பாங்கங்க. ஏங்க? அம்மா உள்ள பாசிப்பருப்பு இருக்கு, எடுத்துற வாடா கண்ணுன்னு சொன்னாங்கங்க. எடுத்துட்டு போனீங்களா? அது அங்கே இல்லை, நானும் கிச்சன் ஃபுல்லாக தேடிட்டேங்க. பாசியோட எந்த பருப்பும் இல்லைங்க. அது வந்து அம்மாட்ட சொன்னதுக்கு புரட்டி புரட்டி எடுக்கிறாங்க. என்ன பட்டுக்குட்டி ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? வர வர என் அண்ணன் மொக்க காமெடி பண்ணி வெறுப்பேத்துறாங்கங்க. அப்படி என்னங்க பண்றாரு? அது வாங்க,
அம்மா நாட்டுக்கோழி பிடிச்சிட்டு வாடான்னு சொன்னா எந்த நாட்டோட கோழின்னு கேட்குறாங்கங்க. அது மட்டுமாங்க, மாட்டு பொங்கல் வந்தா ஹாப்பி பர்த்டேடா மச்சான் அப்படின்னா சொல்லி சிரிக்கிறாங்க. அது மட்டுமா, ஒரு கடையில் எது எடுத்தாலும் 10 ரூபா போட்டுருந்துச்சு. அங்கே போய் அப்போ கல்லா பெட்டியும் 10 ரூபாயான்னு கேட்டு மொக்க காமெடி பண்ணுறாங்கங்க. சொல்லுங்க. உங்கள் கூடயும் இந்த மாதிரி மொக்க காமெடி பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தென் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பட்டுக்குட்டி, ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? என் அண்ணன் பண்ணுற வேலையை பார்த்தா நீங்களே சிரிப்பீங்கங்க. அப்படி என்னங்க பண்ணாரு? என் அண்ணன் போன மாதத்தை விட இந்த மாதம் 3 கிலோ ஏறி இருக்கான் போல். ஆனால் பேண்ட் சைஸு அட்டை சைஸ் மாறலையா? அது எப்படிங்கட? ஐயோ, மூளை அவனுக்கு வளர்ந்துருச்சுன்னு சந்தோஷப்படுறாங்க. ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும் அவன் மூளை இல்லாத முட்டை பையன். அண்ணனை ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன என்னங்க, ஸ்கூல் பேக் மாட்டிக்கிட்டே வெயிட் போட்டால் 3 கிலோ, நான் 30 கிலோ கூட எக்ஸ்ட்ரா காட்டுங்கங்க. பட்டுக்குட்டி, ஏன் இப்படி ஓடி வரீங்க? அது வாங்க, விட்டுருந்தா எங்கள் அம்மா என்னை நசுக்கி தூக்கி போட்டு இருந்திருப்பாங்கங்க. நீங்க என்னங்க பண்ணீங்க? காலையில் காப்பி போட போன இடத்துல கொஞ்சம் கலவரமாகி போச்சுங்க. என்னாச்சுங்க? வழக்கமாக அம்மா பாலில் தண்ணி ஊற்றுவாங்க. நான் ஒரு சேஞ்சஸாக இருக்கட்டும்னு தண்ணியில் பால் ஊற்றிட்டேங்கங்க. அது மட்டும் இல்லைங்க, காஃபி தூளுக்கு பதிலாக அதே கலரில் இருந்து செங்காமுட்டி தூளை போட்டுட்டேங்கங்க. காஃபி யாருக்கு கொடுத்தீங்க? வேற யாருக்கு? என் அண்ணனுக்கு தாங்க. குடிச்சிட்டு பாத்ரூம்குள்ளே போனவன் இன்னும் வெளியே வரலைங்க. ஏங்க இப்படி சிரிக்கிறீங்க? என்னால் சிரிப்பு அடக்க முடியல மைக்காரரே. இருங்க சொல்றேங்க. ஏங்க இப்படி சிரிக்கிறீங்க? திடீர்னு பார்த்தா என் அண்ணன் தலையிலேருந்து இலையா கொட்டிட்டு இருக்குங்க. ஏங்க, அண்ணன் தலையில இருந்து இலைய கொட்டுது? அச்சோ, என்ன? என்னாவ மரமண்டைங்க. அப்போ உன் தலையிலேருந்து இலை கொட்ட தாங்க செய்யும். நீங்கள் சிரிச்சிட்டே இருக்கணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மைக்கு காரரே, எப்போவுமே நீங்கள் தானே கேள்வி கேட்பீங்க. ஒரு சேஞ்சுக்கு நான் கேட்கட்டுமாங்க? கேளுங்க பட்டு. சவுத் ஆப்பிரிக்காவில் பிறந்த குழந்தைக்கு என்ன கலரில் பல்லு இருக்குன்னு சொல்லுங்கள். தெரியலையே. அட, இது கூட தெரியலையா? பிறந்த குழந்தைக்கு எப்படிங்க பல்லு இருக்கும்? ஏன் தங்கம் அலறீங்க? மைக்காரே, என்னை கொஞ்சம் காப்பாத்துங்க. ஏன் தங்கம் அலறீங்க? என்னை கொஞ்சம் காப்பாத்துங்க.